சக்கரபாண்டி வயல் விவகாரம் இவ்வளவு பெருசா போச்சு. நீங்களே கிணற தோண்டிங்க, இப்ப பூதம் கிளம்பிருச்சு. நான் இல்ல, அவர்தான். எங்க வந்த? என் மாமனார் வீட்டுக்கு வந்தேன். என்ன சொன்ன? உங்க பொண்ணை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நீங்க எனக்கு மாமனார் தானே? பாத்தீங்களா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிக்க வந்துட்டாரு. என் மகளை பொண்ணு கேட்க ஒரு பிச்சைக்கார நாயா வர்றது? பிச்சைக்கார நாயா பணக்கார நாயான்னு பின்னாடி பாத்துக்கலாம். உங்க பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி. கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல நான் கூட்டு போட்டுமா? பூங்கோத, அப்பா சொன்னதை கேட்டியா? கேட்டேன்பா. இவர் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, நீ போ, நான் சொல்லி அனுப்புறேன். இவ கழுத்துல தாலி கட்டுறது நான் தான். மீறி வேற யாராவது கட்டினா கட்டுவன் கை இருக்காது, அதானே? புரிஞ்சுக்கிட்டா சரி. என்ன சரசு, ஓட்டப்பானைக்குள்ள ஈ புந்த மாதிரி நொய் நொயம்ப ஒன்னும் சத்தத்தையே காணா. நீதான் பூக்குதையை கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அதான் நான் ஏன் உங்களோட வீண பேசிக்கிட்டு. ஆமா, சோறு நல்லா இருக்கா? அதாக்கா போய் சொல்ற. இனிமே என் சோறெல்லாம் உனக்கு பிடிக்காது. ஏய், என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுற? ஆமாயா, நான் பைத்தியக்காரிதான். ஏய் சரசு, சரசு ஏன் அழுவுற? ஐயா, இத்தனை நாளா என் கூட பழகியும் நீ என்ன புரிஞ்சுக்கலையா? ஏய், என்ன சொல்ற? ஊரெல்லாம் எனக்காக தவம் இருக்காங்க, ஆனா நான் உனக்காக தவம் இருக்கையா? இத பாரு, புரியாம பழகினது நீதான் சரசு. நீ குடுக்கிற கல்லுக்கும் சோத்துக்கும் ஆசைப்பட்டனே தவிர உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு ஆசைப்படவே இல்லை. அந்த உரிமையை வேற ஒருத்தி கொடுத்து வெகு நாள் ஆச்சு. உன் மனசை மாத்திக்க சரசு. இது பாரியா, மனசால நான் உனக்கு முந்தானையை விரிச்சிட்டேன். இன்னொருத்தருக்கு முந்தானையை விரிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல. இந்த கட்டை சுடுகாடு போற வரைக்கும் அவன் பேருதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்பா, எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. டேய், மடத்தனமா பேசாத. நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, உங்க அப்பனை நீ உயிரோட பார்க்க முடியாது. என்னமா சொல்றீங்க? டேய், நீ மணியக்கார பொண்ணுக்கு தாலி கட்டலடா, அவளோட சொத்துக்கு தான் தாலி கட்ட போற. சும்மா அவளை கல்யாணம் பண்ணிக்கடா. அப்பா, டேய், ஊருக்கு 2 வப்பாட்டி வச்சுக்கடா. சொத்து இருந்தா எவனும் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டான். பாடா. மாப்பிள்ளை கூப்பிடுங்க. சீக்கிரம் மாப்பிள்ளை கூப்பிட்டாங்கயா. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். நான் தாமரையும் கல்யாணம் பண்ணிக்கல, காலம் போற கன்னியாவே இருந்துடுறேன்ப்பா. இப்படி எல்லாம் பேசி என்னை ஏமாத்திட்டு அவன் கூட ஓடிடலான்னு பாக்குறியா? இழுத்துட்டு போய் மனவரையில உட்காரவை. என்னடி பாக்குற? எடுத்துட்டு போடினா. प्रपद्ये सुदरति दरते नमः अग्रे पारयानभ्यो अस्मान् சீக்கிரம் முடிங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல தாலி எடுத்துக்கோங்க.
மாங்கல்யம் தந்துநாதேனா மம ஜீவன கேதுனா எச்சலைக்கு ஆசைப்பட்டு அப்பங்கையே தொலைச்சு போட்டாங்கய்யா. எச்சலைக்கு ஆசைப்பட்டு அப்பங்கையே தொலைச்சு போட்டாங்கய்யா. நாய் கடிக்க வருது, என்ன காப்பாத்துவாங்க. நாய புடிங்க நாய புடிங்க நாய புடிங்க ஏம்மா, 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 ஐயோ, ஐயோ, ஐயோ. நாய புடிங்கப்பா பா நாய புடிங்க நாய புடிங்க நாய புடிங்கப்பா நாய புடிங்க ஐயோ, என்ன இது நாய்படி ஓடுற? இல்ல மச்சன ஊர்ல இருந்து வந்திருக்கான். அவனை எலும்பு துண்டாக்கு நினைச்சு நாய் துரத்திட்டு ஓடுது. அதனாலதான் நாய புடிக்க சொல்லி சொல்றேன். அப்படியே வேகமா போப்ப, சீக்கிரம் பிடி. ஏண்டா வடக்கால தென்னந்தோப்புல இருக்கிற தேங்காய்களை போட சொல்லி ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் போடல. என்னடா பண்றீங்க? ஐயா இன்னும் முத்தலைங்க. ஓஹோ, முத்தட்டும் முத்தட்டும் ஐயா. ம் ம் கும்பிடுறீங்க ஐயா. வர சொன்னீங்களாமே, வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்குதா? நடக்குதுங்க ஐயா. வேற ஒண்ணும் இல்ல, ஊருக்குள்ள எங்க ஜாதி ஜனத்துக்குன்னே ஒரு தனி மரியாதை இருக்கு. அத தாமரை கேவலப்படுத்துறான். ஐயா அதுக்கு நான் என்னங்க செய்யறது? அவ இங்க இருக்க கூடாது, அது ஒன்னாலதான் முடியும். நான் சொன்னா அவர் கேட்க மாட்டாருங்க. நீ சொன்னா அவன் கேட்க மாட்டான், ஆனா நீ நினைச்சா அவனை போக வைக்க முடியும் இந்த உலகத்தை விட்டு. ஐயா உனக்கு என்ன வேணும்னு கேளு. நிலபலம் வேணுமா, நகை நட்டா, காசு பணமா? எனக்கு எங்க மானம் மரியாதை சாதி சனந்தா முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஐயா எனக்கு நிலம் பணம் நகை எதுவுமே வேண்டாம். எனக்கு தாமரை மட்டும் இருந்தா போதும் ஐயா. உனக்கே தெரியாம பேசாத. நான் குடுக்கிற விஷத்தை அவனுக்கு சாப்பாட்டிலே கல்லுலயே கலந்து கொடுத்துட்டா அவன் பாட்டுக்கு செத்து போயிடுவான். அவனை நம்பாத, அவன் என்னைக்கு இருந்தாலும் ஜெயிலுக்கு போறவன் தான். ஐயா நீங்க கொடுக்கிற விஷத்தை நான் தின்னு செத்து போயிடுவேன், ஆனா தாமரையை கொல்ல மாட்டேயா. ஏன் சரசு? ஐயா இந்த விஷயத்தை நான் தாமரை கிட்ட சொல்ல மாட்டேன். சொன்னா அவர் மறுக்காவும் ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னாச்சு? ஏய், ஏன் அழுகுற? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? எனக்கு பயமா இருக்கியா? நான் இருக்கிறப்ப நீ எதுக்கு பயப்படுற? உன்னை நினைச்சதாயா எனக்கு பயமா இருக்கு. பைத்தியக்காரி. ஊர்ல இருக்கவன் தான் என்ன நினைச்சு பயப்படுறானா, நீ எதுக்கு பயப்படுற? ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க பொல்லாப்ப எல்லாம் நீ தேடிக்கிட்ட. யோ உனக்கு ஏதாவது ஆயிரம் முறை தாயா எனக்கு பயமா இருக்கு. ஊர்ல எவன் என்ன செய்ய முடியும்? யோ நம்ம பேசாம வேற எங்கேயாவது போயிருவோயா? ஓய், உன்கிட்ட யாரோ ஏதோ சொல்லிருக்காங்க. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ போய் சொல்ற. யாரோ உன்னை மிரட்டி இருக்காங்க. யாரு பிள்ளை இது? இல்லையா, அப்படியெல்லாம் யாரும் இல்ல. ஏய்,
இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீ பேசாம பாடுயா. ஏய், என்ன பேசாம இருக்க? என்ன பேசுறதா? ஏதாவது பேச. ஒண்ணும் பேச வேண்டாம், இப்படியே இருந்துடலாம். இப்படியே இருந்துடலாம். எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஊர்க்காரங்க பார்த்தா ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவானுங்க. ஊர்க்காரங்க கிடக்கட்டும், நாம பழகிறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவாரு. அவன் கிடக்குறான் பூசாரி. யாரதே? ஐயோ, நான் தான் இளஞ்சி. கூட இருந்து யாரோ நகர்ந்து போன மாதிரி இருந்ததா? ஆமாங்க. அடவக்காரோடு நீங்க 2 பேருமா அங்க என்ன பண்றீங்க? எலுமிச்சங்க புடுங்குற. பொய்யா மரத்துக்கு அடியில் நின்று எங்கட எலுமிச்சங்காய் புடுங்குறீங்க? என்னமோ எலுமிச்சங்காய்ங்கிறது எனக்கு வித்தியாசமா தெரியுது. நானும் வந்து புடுங்கட்டுமா? அச்சச்சோ, வேண்டாங்க, உங்களுக்கு வயசாயி போச்சு. அது இல்ல புள்ள, அவன் சின்ன பையன், விசுக்கு விசுக்குன்னு புடுங்குவான். நான் வயசானவன், அழுங்காம புடுங்குவேன். வந்து புடிங்க கேட்டுறேன் பாரு. ஐயோ, ஓ, இது என்னமோ கொஞ்சம் விவகாரம் தான் தனப்பா இருக்குது. வேட கேத்திடுவான். ஐயா ஐயா சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். இந்த கல்லு இறக்குறதுக்கு 500, ஆள் இறக்குறதுக்கு 1500, ஆக மொத்தம் 2000. இது விஷம். விலைவாசி ஏறுற மாதிரி விறுவிறுன்னு மரத்துல ஏறிது. பின்னிடணும், பின்னி. அவங்க கரெக்டா இருப்பான். பார்த்து வாடா. அந்த சரசுவுக்கு தெரிஞ்சது என் கண்ணு மொழிய நோண்டிடுவா. ஆமாண்ணே, அன்னைக்கே சொன்னானே. இன்னைக்கு ஸ்பெஷல் கல்லு குடிப்போமா? எங்கன்னு இருக்கு ஸ்பெஷல் கல்லு? அந்த தாமரை பயலுக்கு தனி மரம் போட்டிருக்கா. இன்னைக்கு அதுல புகுந்து விளையாடிடுவோம். விளையாடுறோம். வாங்க. எல்லாத்துக்கும் நீயே முந்திக்கடா. தெலுங்கடா. தினம் சாப்பிடுற கல்லை விட இன்னைக்கு தனி ருசிண்ணே. தாமரைக்கு வச்ச தனி மரத்து கல்லுடா. சரசு சரக்கு சரக்கு தாண்டா. அண்ணே, ஐயோ மாகாயே, மாகாளி அண்ணே, பயத்தை கலக்குதுடா. ஐயோ, நெஞ்செல்லாம் இங்கே எரியுதுடா. என்னண்ணா நடக்க முடியல. கண்ணெல்லாம் எரியுது. என் மரத்து கல்ல குடிச்சவங்க எப்படா செத்தானுங்க? மணிக்கார் கொடுத்த காசுக்கு ஆசைப்பட்டு நான் தப்பு பண்ணிட்டேன். தாமரை, என்னை விட்டுடு, நான் எங்காவது ஓடிடுறேன். டேய், நீ மணியக்காரர் பணத்துக்கு மட்டுமா ஆசைப்பட்ட? வேணாம் தாமரை, நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் சரசு மேல ஆசைப்பட்டேன். உன்னை கொன்னுட்டா சரசு எனக்கு தான் நினைச்சிட்டேன். அதை இப்ப தப்புன்னு உணர்ந்துட்டேன். என்ன தயவு செய்து மன்னிச்சு விட்டுடு. நான் எங்கேயாவது ஓடி போய் பழிச்சுக்கிறேன். நானா வெட்டினா கழுத்தை வெட்டி போடுவேன். நீ ஏன் வெட்டிக்கிட்டா கையை மட்டும் வெட்டிக்கலாம். நீயே முடிவு பண்ணு. இத பாருங்க, நான் அருவாளை தீட்டிட்டேன். மதுரை வீரன் திருவிழாவுக்கு இனிமே ஏற்பாடு பண்ணுங்க. தம்பி, எங்களுக்கெல்லாம் நீ ஒருத்தன் இருக்கிறேங்கிற தைரியம் தான். உங்களை நம்பித்தாங்க இந்த நல்ல காரியத்துல இறங்கி இருக்கோம். எங்களை கை விட்டுறாதீங்க. தாமரை யோசிக்காம எதுலயும் இறங்க மாட்டான். அப்படி இறங்கிட்டா ஜெயிக்காம விட மாட்டான். இந்த வருஷம் திருவிழா சும்மா ஜே நடக்கணும். என்னண்ணே? தம்பி வாக்கு மதுரை வீர வாக்கு மாதிரி தார தப்பட்டையெல்லாம் வச்சு அக்கம் பக்கத்து கிராமத்து ஜனங்களையெல்லாம் அசத்தி போடுற அசத்து. அப்ப நான் வர்றேன் தம்பி. நாம கோவில் கட்டலாம்னு முடிவு பண்ணா அவனுங்க திருவிழா நடத்த போறானுங்க. இதெல்லாம் நினைச்சா நம்ம வயிறு தான் எரியுது. அவனுங்களா செய்யலடா, தாமரை செய்ய வைக்கிறான். சரி, நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா, இல்ல நம்மளும் கெடா வெட்டி பொங்க வைக்கலாங்கிறீங்களா? வெட்டலாண்டா, கெடாவல்ல அவனுங்கள. இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எப்ப நடத்த போறீங்க? நடத்தலாம். அவனுங்க பொங்கல் வைக்கிற அன்னைக்கு நாம கோயில் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போடுறோம். உங்கத வாமா சாப்பிடலாம். சாப்பிடுறதாமா முக்கியம். இப்போ
உன் புருஷன் ஊரையே கூண்டோட கைலாசம் அனுப்புறதுக்கு அஸ்திவாரம் போட்டுட்டு இருக்காம்மா. ஓம் புருஷன் சொல்றியம்மா, அவர் உனக்கு அப்பா தானே? உனக்கு உன் புருஷன் சாகலம்மா, ஆனா எனக்கு எங்க அப்பன் செத்துட்டான். சாமியா கேட்டுச்சு கோயில் கட்ட சொல்லி. அந்த பூசாரிக்கு வேற வேலை இல்ல, அதனாலதான் கோயில் கட்ட சொல்றான். உன் புருஷனுக்கு அந்த நிலம் வேணும். 2 பேரும் சேர்ந்துகிட்டு சாமி பேரை சொல்லி பித்தலாட்டம் பண்றாங்க. சுயநலத்துக்காக ஊரையே பழி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் பைத்தியக்காரங்க. இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுறாங்க. சாமி பேரையும் ஜாதி பேரையும் சொல்லி அவன் நாட்டையே பிடிக்க பாக்குறான். நாங்க என்னமா கொஞ்சம் இடத்தைத்தானே பிடிக்க பாக்குறோம். அப்பனே மதுரை வீரா, உன்னை நம்பி மஞ்ச கைத்து இந்த வேலை கட்டுறேன். நான் விரும்புறவரை எனக்கு புருஷனா வரணும். அவனுங்க நமக்கு சவால் விட்டு மதுரை வீரனுக்கு திருவிழா நடத்துறானுங்க. நம்ம மாகாளியம்மன் கோயில் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போடுறோம். அவனுங்க தடுத்தா நாம கொண்டு வர கோடாரியும் கடப்பாரையும் அஸ்திவாரத்துக்கு மட்டுமல்ல, அவனுங்க சாதிக்கே சமாதி கட்டுறதுக்கு தான். நம்மளா இல்ல அவனுங்களா? இன்னைக்கு 2 ரவுண்ட்ல பாத்துருவோம். வாங்கடா. சரசு சரசு, எனக்கு ஒன்ன விட்டா யார் இருக்கா? ஆமாய்யா, நான் பொண்ணுதான். ஆனா இக்கழுத்து தாலி இல்லாம சாகுறேன்னு சரசு, சரசு,
மனசு என்றால் உனக்கு